ஒவ்வொரு குறள்லையும் அதிகாரம் 67, 68, 69 இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். ஒரு அதிகாரத்துலேயும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கும், இந்த பற்றி தான் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சும்மாவது உக்காந்து ஒரு ரீட் பண்ணி அதோட விளக்கத்தையும் சொல்லி கொடுங்க. அதில் நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு முறையாவது படித்து பாருங்கள். வாரம் ஒரு 3 திருக்குறள் குழந்தைங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. அவையறிதல் அதிகாரம் 73 அவை அஞ்சாமை குறள் 721 வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சொற்களை விளக்கம். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். விளக்கம். சொற்களை தொகுத்து கூறும் முறையினை அறிந்தவர் சபையின் தன்மையை அறிந்து அறிஞர் முன் பிழைபட சொல்ல மாட்டார். அவை அஞ்சாமை அதிகாரம் 73 குறள் 722 கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றார் செலச் சொல்லுவார். கற்றவர் முன் தாம் கற்றறிந்தவற்றை அவர்கள் ஏற்குமாறு சொல்லுபவர் அறிஞருள் அறிஞர் எனப்படுபவர். அதிகாரம் 73 அவை அஞ்சாமை குறள் 723 பகையகத்து சாவார் எளியவர் அரியவர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். விளக்கம். பகைவர் நடுவே அஞ்சாது புகுந்து இரக்க வல்லவர் உலகத்தில் பலராவார். அவையில் அஞ்சாமல் சென்று பேச வல்லவர் சிலரே. அதிகாரம் 73 அவை அஞ்சாமை குறள் 724 கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றோர் முன் தாம் கற்றவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லி தாம் கற்றதை விட அதிகமான பொருளை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதிகாரம் 72 அவை அஞ்சாமை குறள் 725 ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. விளக்கம். அரசவையில் கேட்கும் கேள்விக்கு அஞ்சாது மறுமொழி சொல்வதற்கு தக்க நூல்கள் கற்றிருத்தல் வேண்டும். அதிகாரம் 73 அவை அஞ்சாமை குறள் 726 வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வீரம் இல்லாதவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு இருக்கின்றது, அதுபோல அறிவுடையோர் அவையில் அஞ்சுகின்றவர்க்கும் நாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது. அவை அறிதல் குறள் 73
அவை அஞ்சாமை குறள் 727. பகையகத்து பேடிகை ஒல்வான் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வான் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். விளக்கம்: அவைக்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவர் நடுவே பேடி கையில் பிடித்த கூரிய வாளை ஒக்கும். அவை அஞ்சாமை அதிகாரம் 73 குறள் 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். விளக்கம்: நல்லவர் உள்ள அவையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்ல வியலாதவர் பல நூல்களை கற்றாயினும் பயனில்லாதவராவார். அவையறிதல் அதிகாரம் 73 அவை அஞ்சாமை குறள் 729. கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். விளக்கம்: நூல்களை கற்றறிந்திருந்தும் அறிவுடையோர் உள்ள அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கீழ்ப்பட்டவராவார். அதிகாரம் 73 அவை அஞ்சாமை அதிகாரம் அவை அஞ்சாமை குறள் 730. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். விளக்கம்: அவைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை அவைக்கு ஏற்ப சொல்ல இயலாதவர் உயிரோடு இருந்தும் இறந்தவரோடு ஒப்பாவார்.